ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கிற டாப் 7 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கிற மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த மூவிஸோட ஸ்டோரியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா CJ7. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான ஸ்கூலாக இருக்கும். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவார். ஆனால் இருந்தாலும் தன்னோட பையன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவார். ஆனால் அவரோட பையனுக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தன்னோட அப்பாவோட கஷ்டத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பான். அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு ஏலியன் ஒன்று கிடைக்குது. அந்த ஏலியன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பையன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நல்லபடியாக படித்தானா இல்லையா, அவனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றது இந்த மூவியில் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்ல 6th என்ன மூவி பார்க்க போறோம்னா தி அவுட்லாஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சைனா டவுன் அப்படின்ற இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் நடக்க விடாமல் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேங்ஸ் இருக்கும். அந்த கேங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதியை டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பகுதியை கண்ட்ரோல் எடுத்துட்டு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போலீஸாக இருக்கிற அந்த இடத்துல புதுசாக ஒரு கேங்ஸ்டர் உள்ள வரான். அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்பான். அந்த கடனை எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வசூலிச்சுட்டு இருக்கிறான். அப்படி கடனை கொடுக்க முடியாதவங்களை பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு இருக்கான். இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தையும் கொன்னுட்டு அங்கே இருக்கிற கேங்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் எடுக்கணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட டீமோட களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போறோம்னா ஸ்னேக் இன் தி ஈகிள் ஐஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா ஒரு குங்ஃபு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். இப்படி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிக் கொடுக்குற வித்தைகளை எதுவுமே கற்றுக்காம அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எடுபுடி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போறோம்னா ரியல் ஸ்டீல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சண்டை போடுறதுக்கு பதிலாக ரோபோக்களை சண்டை போட விடுறாங்க. ரோபோக்கள் சண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாயிருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோக்கள் தான் சண்டை போட்டுருக்குது. அந்த ரோபோக்களை கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்டருக்கு தான் எல்லா புகழும் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை வச்சு சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் எந்த ஒரு சண்டையிலும் ஜெயிக்க மாட்டார். அப்போ நம்ம ஹீரோவோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையிலேருந்து ஒரு ரோபோட் கிடைக்கும். அந்த ரோபோட்டை வச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிப்பார். இப்படி சண்டை போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சிட்டு இருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டராக ஒரு ரோபோட் இருக்கும். அதாவது எல்லா சண்டைகளும் இது வரைக்கும் ஜெயிச்ச ஒரு ரோபோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதிர்க்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குங்க. ஆனால் மூவி பார்க்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மூவிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போறோம்னா ரெடிக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டோட கண்டினியூஷனாக எடுத்திருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அரசரை கொன்று இவர் பார்த்தீங்கன்னா ராஜாவாக பொறுப்பேற்றிருப்பாரு. அண்டு தேர்டு பார்ட்டில் என்ன ஆகுன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ராஜாவாக பொறுப்பேற்றிருந்து அங்கே வேலை செய்கிற யாருக்குமே பிடிக்காது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு சதி திட்டம் தீட்டி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா மாட்ட வச்சிடுறாங்க. அந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கும். அந்த கிரியேச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பகல்னு ஆகாது, ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா அது வேட்டையாடும். இப்படி இருக்கும்போது அந்த கிரகத்துலேருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கணும்னா அவரை ஹண்ட் பண்ண அங்கே ஒரு 2 டீம் வந்திருக்கும். அந்த டீமை வச்சு தான் நம்ம ஹீரோ தப்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவரை ஹண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீம். இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த கிரகத்துலேருந்து தப்பிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இந்த மூவி சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்குது. 3 பார்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா அரௌண்ட் தி வேர்ல்டு 80 டேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுறாரு. அதாவது 80 நாட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையும் நான் சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுறாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொள்கிறாரு. அப்படி மேற்கொள்ளும் போது நம்ம ஹீரோ அண்ட் ஜாக்கி சான் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி வரக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இவங்க இப்படி சுற்றி வரும்போது என்னென்னலாம் பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற அட்வென்ச்சர்ஸ், இதுதான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக அண்ட் நல்ல ஒரு அட்வென்ச்சர் மூவியாக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க இந்த மூவியை. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மோஜின் தி ட்ரெஷர் வேலி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன்ஷியன்ட் பீரியடில் ஒரு ராணி ஒருத்தவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி அடிமையாக இல்லாதவங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாபம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சாபம் எப்படின்னா, அவங்க உடம்புல ஒரு டேட்டோ மாதிரி ஒன்று வரையப்படும். அது வரைஞ்சதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள ஒரு கொடூரமான முறையில் இறந்து போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சாபம் பார்த்தீங்கன்னா வழி வழியாக தொடர்ந்துட்டு இருக்கும். வம்சாவளியா அந்த சாபம் தொடர்ந்துட்டு இருக்கனால, அந்த சாபத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் நினைப்பாரு. இப்படி நினைக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஒன்று கண்டுபிடிப்பாரு அந்த சாபத்தை போக்குறதுக்காக. அது பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் போன் ஒன்று இருக்கும். அந்த போனை தேடி எடுக்கிற மூலியமா இந்த சாபத்தை போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மோஜின் சீரிஸில் செகண்ட் பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 4.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற மூவிஸோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். டாடா, பை பை.